ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் பன்னீரில் இருக்க நிறைய ரெசிபீஸ்லாம் பன்னீர் ஒரு பீஸாக கட் பண்ணி போட்டிருப்போம். லைட்டாக மட்டுமே தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெசிபியில் பன்னீர் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் சூப்பராக சாப்பிட்லாம். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பன்னீரை எடுத்திருக்கேன், நல்லா உதுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஜீரகம் கொஞ்சம் கலர் மாற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சாட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இங்கே வெங்காயம் ஃபுல்லாக அந்த கோல்டன் ப்ரௌனாக ஆகணும், நல்லா இதாகணும்னு தேவை கிடையாது. ஒரு நார்மலாக கொஞ்சம் ஆனால் போதும். அந்த நம்ம அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது அது லைட்டாக கடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பையும் சேர்த்து உள்ளே லைட்டாக வதக்குறேன். இது கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததில்ல, அதையுமே உள்ளே நான் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சமாக ரா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நீங்கள் அதை கிண்டணும். இப்போ அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமா காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்போவுமே கொஞ்சம் காரம் ஒரு பிஞ்சு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணும் பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டுக்கு இந்த ஸ்பூன், ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய மசாலா ஐட்டம் நம்ம ஆட் பண்ண போகிறோம்ல, அதனால் இந்த ஸ்பூனுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமில் ரெட் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணி கிண்டி விடுறதுனால அந்த பன்னீர் ஃபுல்லாகவே ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். தக்காளியிலையுமே நீங்கள் கிண்டி விடும்போது சரியும் அந்த பச்சை வெஜிடபிளோட ஸ்மெல் இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த நல்லா தெரியுது, ஆயில் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்த அதே கப்பில் 1 கிளாஸ்க்கு தண்ணி மெஷர் பண்ணிவிட்டு உள்ளே நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், இந்த தக்காளி பேஸ்ட்டு, ரெட் சில்லி பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க, எதுவுமே பண்ண வேணாம். இது நல்லா கொதித்து வெந்து வர்ற ஸ்டேஜில் ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு தனியாக வந்துடும். இப்போ தெரியுதா, நல்லா கொதிக்குது, ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சா? இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணியிருந்தேன்ல, அந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயுமே அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் இருக்கும். அந்த ரா ஸ்மெல் நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே விட்டாலே போதும், அது போயிடும். ஸோ நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு 2 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதித்து வரும்போது அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு அந்த ஸ்மெல் ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தெரியுதா, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பன்னீர் நான் உதுத்து வச்சுருந்தேன்ல, இது வீட்டிலையே நான் எடுத்த பன்னீர், வெளியே எங்கேயுமே வாங்கலை. ஸோ நல்லா ஹெல்த்தியும் கூட. பன்னீர் ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நம்ம பால் சாப்பிடாது அந்த மாதிரிலாம் சொல்லி இதை அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அடிக்கடி கொடுத்து பாருங்கள். இதை நமக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா இந்த பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதுலேயுமே இந்த கரம் மசாலாவோட ரா ஃப்ளேவர் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு விட்டீங்க அப்படின்னா இதோட அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். ஸோ இதை நல்லா அந்த பன்னீரை உள்ளே மிக்ஸ் ஆகும்போது அந்த மசாலா பன்னீர் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும், செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடும். இந்த டைமில் நீங்கள் மேலே லைட்டாக கொத்தமல்லி தூள் இலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ
ஸோ அப்படியே வேறு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றி சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, ரைஸு, தோசை இப்படி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். செம்மையான சைடிஷ். மற்றதுலலாம் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஒரு ஒரு ஷேப்பில் போட்டிருப்பாங்க. இதில் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்லா சாப்பிட்லாம். ஃப்ளேவருமே சூப்பராக இருக்கும். சூப்பரான பன்னீர் புர்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.